அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருப்பூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சர்வே முடிவுகளை தான் அப்டேட் பண்ணலான்னு இருந்தேன். பட் அங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர், அதனுடைய டேட்டா வர வேண்டியது இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறமா நான் அதை அப்டேட் பண்றேன். அநேகமா இன்னைக்கு நைட்டு வந்துடும். நாளைக்கு அந்த வீடியோ நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை மொத்தம் 8. அதுல வருகின்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தாராபுரம், காங்கேயம், அவினாசி தனி தொகுதி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம். ஸோ இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி தான் இந்த திருப்பூர் மாவட்டம் இருக்கு. ஸோ இங்க வருகின்ற அவினாசி தொகுதி வந்து ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப், மலையக பகுதியில் வசிக்கின்ற பழங்குடியினர்களுக்கும் எஸ்டி அட்டவணை பிரிவில் வருகின்ற மக்களுக்கும் ஒதுக்கப்பட்ட தொகுதி இது. ஸோ தாராபுரம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் 512 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 211, ஏடிஎம்கே 178, டிஎம்கே 95, அதர்ஸ் 28. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 41% எடுத்து லீட் பண்ணுது, ஏடிஎம்கே 34%, டிஎம்கே 18%, அதர்ஸ் 7%. ஸோ அடுத்த தொகுதி காங்கேயம் சட்டமன்ற தொகுதி 513 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிஎம்கே 201, டிவிகே 176, ஏடிஎம்கே 100, அதர்ஸ் 36. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 39% எடுத்து லீட் பண்ணுது. ஆக்சுவலா இந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்போ அமைச்சராகவும் இருக்கிறாரு. டிவிகே 34% எடுத்து அடுத்த பொசிஷன்ல இருக்கு, ஏடிஎம்கே 19%, அதர்ஸ் 9%. ஸோ காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில வந்து கம்யூனிட்டி பேக்கிங் அந்த மினிஸ்டருக்கு இருக்கு. ஸோ அகெயின் அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அண்ட் இங்க வந்து டிவிகேவும் ஏடிஎம்கேவும் ஒரு கடுமையான போட்டியில் ஈடுபடுவாங்க. அந்த 2வது பொசிஷன் 3வது பொசிஷன்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு. ஸோ ஈஸியாவே டிஎம்கே இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அன்லஸ் அன்டில் ஏடிஎம்கே சிங்கிள் டிஜிட்டுக்கு போனால் மட்டும்தான் இங்கே டிஎம்கேனுடைய வெற்றியானது பாதிக்கப்படும். ஏன்னா அப்போ டிவிக்கே அந்த ஓட்ஸ் எடுக்கும், ஏடிஎம்கேனுடைய ஓட்ஸ். அப்படி எடுக்கும்போது டிவிக்கே ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்போ இந்த அமைச்சர் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகிடும். அடுத்த தொகுதி அவினாசி தனி தொகுதி மொத்தம் 318 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏடிஎம்கே 136, டிவிகே 100, டிஎம்கே 68, அதர்ஸ் 14. ஸோ அவினாசி தொகுதி வந்து ஏடிஎம்கேவோட ஹோல்டு தான். கடந்த பல தேர்தல்களாக ஏடிஎம்கே தான் இங்கே வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த தொகுதியில் ஏடிஎம்கே எடுக்கிற பர்சன்டேஜ் 42%, டிவிகே 31%, டிஎம்கே 21%, அதர் 6%. அடுத்த தொகுதி திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி 472 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஏடிஎம்கே 202, டிவிகே 198, டிஎம்கே 56, அதர் 16. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 43% எடுத்து லீட் பண்ணுது, டிவிகே 41%, டிஎம்கே 10%, அதர் 6%. ஸோ திருப்பூர் வடக்கு வந்து ஏடிஎம்கே ஹோல்டு. ஸோ அந்த கம்யூனிட்டி பேக்கிங், அதிமுகவிற்கு ஆதரவான வாக்குகள், இரட்டை இலைக்கான வாக்குகள், இது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட்டாக போகுது. பட் 20% கிட்ட ஏடிஎம்கேக்கு இந்த தொகுதியில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வாக்குகளை எடுத்து தான் டிவிகே ட்ரைல் ஆகுது. ஜஸ்ட் 2% தான் 2 கட்சிகளுக்கான அந்த இடைவெளி. டிஎம்கே சிங்கிள் டிஜிட் போச்சு அப்படின்னா டிவிகே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த தொகுதி திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி மொத்தம் 310 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் டிவிகே 121, ஏடிஎம்கே 98, டிஎம்கே 78, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 39% எடுத்து லீட் பண்ணுது, ஏடிஎம்கே 31%, டிஎம்கே 25%, அதர்ஸ் 5%. திருப்பூர் தெற்குல வந்து அர்பன் பகுதிகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ வடமாநில தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாவட்டம் இந்த திருப்பூர் மாவட்டம். வடமாநிலத்தினுடைய வாக்குகளை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி வேணா மாறலாம். சில மாவட்டங்கள் நம்ம சென்னையில கூட பார்த்தோம், பல வடமாநிலத்தவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாகவே வாக்களிச்ச பகுதிகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி கூட இது மாறலாம். இல்லை அதிமுக பாஜக கூட்டணி கூட ஃபேவரா போகலாம். பட் பெரிய மாற்றம் அப்படின்னா சில சீட்ஸ்ல இருக்கலாம். இந்த தாராபுரம், காங்கேயம், உடுமலைப்பேட்டையில வந்து அது ஒரு மாற்றத்தை ஏற்படுது. ஏன்னா அங்கே அதிகமா அந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து வசிக்கிறாங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தாது. திருப்பூர் வடக்குல வந்து மைல்டா இருக்கிறாங்க அவங்க. திருப்பூர் தெற்குலையும் ஒரு அளவுக்கு இருக்காங்க. ஸோ அடுத்த தொகுதி பல்லடம் சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த பல்லடத்துல கொஞ்சம் அர்பன், கொஞ்சம் நான் அர்பன், 50-50 வச்சுக்கலாம். 50 அர்பன்ல வந்து டிவிகே ஹியூஜ் லீட் எடுக்குது. கிராமப்புறங்களில் கொஞ்சம் ட்ரைல் ஆனாலும் 30% வாக்குகளே எடுக்குது. ஏடிஎம்கே 2 இடத்துலையுமே ட்ரைல் ஆகுது, அதனாலதான் 2வது இடத்துல வருது. ஸோ இங்கே டிவிகே 246, ஏடிஎம்கே 206, டிஎம்கே 71, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45% எடுத்து லீட் பண்ணுது, ஏடிஎம்கே 38% எடுத்து ட்ரைல் ஆகுது, டிஎம்கே 13%, அதர்ஸ் 4% எடுத்து அடுத்தடுத்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து பல்லடத்துல பல தேர்தல்களில் வெற்றி பெற்று இருக்கு. பட் இந்த முறை நிச்சயமா அவங்க தோல்வி அடைவாங்க. ஏன்னா அர்பன்ல
டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியினுடைய ஓட்டர்ஸும் ஹியூஜா வந்து டிவிகே சைடு போலரைஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து மிகப்பெரிய ப்ளே பண்ண போது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு இருக்கு. அது டிவிகேக்கு சார்பாக தான் போகுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% டிவிகேக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த தொகுதி உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 230 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து முன்னாள் அமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2021 எம்எல்ஏவா. ஸோ இங்க ஏடிஎம்கே 112, டிவிகே 79, டிஎம்கே 33, அதர்ஸ் 6. ஏடிஎம்கே 49% எடுத்து ஒரு அதிக லீடு இந்த தொகுதியில் கொடுக்குது. டிவிகே 34 எடுத்து செகண்ட் பொசிஷன்லையும், டிஎம்கே 14%, அதர் 3%. ஸோ இப்போ நம்ம பார்த்த பல தொகுதிகளில் வந்து டிஎம்கே கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதற்கு காரணம் வந்து டிஎம்கேனுடைய ஓட்ஸ் தான் டிவிகே இந்த மண்டலத்தில் வந்து பாதிக்குது. காங்கேயத்தில் மட்டும்தான் டிவிகே மிகப்பெரிய ஒரு லீடு எடுத்து ஏடிஎம்கே வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு. மற்ற அனைத்து தொகுதிகள்லையும் வந்து ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் இருக்கு. விச் மீன்ஸ் டிஎம்கே வந்து இந்த மாவட்டத்தில் வந்து மோசமான ஒரு பின்னடைவை சந்திக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ உடுமலைப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதிமுகவினுடைய அந்த வலுவான கேண்டிடேட் அவர் தான் வெற்றி பெறுவார், ராதாகிருஷ்ணன். அடுத்த தொகுதி மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 313 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏடிஎம்கே 108, டிவிகே 100, டிஎம்கே 75, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 34%, டிவிகே 32%, டிஎம்கே 23%, அதர்ஸ் 11%. ஸோ ரெண்டு கட்சிகளுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் என்பது 2% தான். என்றாலும் டிவிகேக்கு இந்த தொகுதியில் ஓரளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆர்கனைசேஷனல் ஒர்க் அண்ட் கேம்பெயின் பிளஸ் கேண்டிடேட் செலெக்ஷன் இது மூணுத்தையும் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கடும் போட்டியை இந்த தொகுதியில் ஏற்படுத்தலாம். வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்கு. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலுமே மோசமான தோல்வியை சந்திக்கும் அப்படின்னு தான் நான் கணிக்கிறேன். மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து ஒரு குறைவான வாக்கு சதவீதத்தை தான் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 23 to 25 அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவு தான் வந்து திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் வருகின்ற 8 சட்டமன்ற தொகுதிகளில் ஏடிஎம்கே 4 தொகுதிகள்லையும், டிவிகே 3 தொகுதிகள்லையும், டிஎம்கே 1 தொகுதியிலையும் முன்னிலை வகிக்குது, அதர்ஸ் 0. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 36%, டிவிகே 37%, டிஎம்கே 20%, அதர்ஸ் 7%. ஸோ இந்த பர்சன்டேஜை வச்சு நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஏடிஎம்கேக்கு 1% கம்மியாக இருக்கேன் ஆனால் சீட் வைஸ் அவங்க அதிகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டைனமிக்ஸ் தான். எலெக்ஷன்ஸ்ல ஒரு கட்சி அதிக வாக்கு சதவீதம் எடுத்தா அதிக சீட்ஸை வின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்திலே அதிக தொகுதிகளை வின் பண்ண கட்சியும் இருக்கு, அதிக வாக்கு சதவீதம் எடுத்து தோல்வி அடைந்த கட்சியும் இருக்கு. இது எலெக்ஷன் டைனமிக்ஸ் தான். ஏடிஎம்கே இங்க இருக்கிற பல தொகுதிகளில் வந்து முன்னிலை வகிச்சாலும் சில தொகுதிகள் வந்து மோசமான பின்னடைவை சந்திக்குது. காங்கேயம் தொகுதியில 3வது போயிருக்கு. ஆனா டிவிகே அந்த மாதிரி இல்லை, முதலிடம் வருது அல்லது 2வது இடம் வருது. அதனாலதான் டிவிகேனுடைய ஓட் ஷேர் அதிகமா இருக்கு. பட் சீட் கன்வர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கேவுக்கு தான் அதிக சீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது. அதற்கு காரணம் ஆர்கனைசேஷனல் ஒர்க் இருக்கு, கம்யூனிட்டி பேக்ரவுண்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபுல் ஃபிளஜ்டா ஒர்க் ஆகும். டிவிகேக்கு மாற்றத்தை விரும்புகின்ற வாக்குகள், ஆன்டி போலரைஸ் ஆகிற ஏடிஎம்கேனுடைய வாக்குகள், விச் மீன்ஸ் அது திமுக எடுக்கிற வாக்கு தான், அந்த வாக்கு தான் தாவேகாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எஸ்சிஎஸ்டி கன்சால்டேஷன் டிவிகேக்கு இருக்கு. இந்த அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் சாம்பிள் கலெக்ட் பண்ணப்போ வந்து டிவிகே தான் லீடிங் எடுத்தது. ஆனால் அதுக்கப்புறம் ரூரலில் போகும்போது டிவிகே ட்ரைல் ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் அவினாசி தொகுதியில் ஒரு இழுபறி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் சயின்டிஃபிக் சாம்பிளிங்கில் நம்ம பார்க்கும்போது டிவிகே விட ஏடிஎம்கே வந்து ஒரு 10% கூடுதலான வாக்குகளை பெறும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த திருப்பூர் மாவட்டத்தில் டிவிகே உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு நாங்கள் கருதுகிற தொகுதிகள் பல்லடம், திருப்பூர் தெற்கு. இந்த தொகுதிகளில் வந்து நல்ல அர்பனில் வந்து நல்ல லீடு இருக்குது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே உறுதியாக வெற்றி பெறுகின்ற தொகுதிகள் வந்து உடுமலைப்பேட்டை, அவினாசியில் மட்டும் எனக்கு ஸ்டில் டவுட் இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். ஏன்னா அது டிவிகே வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டிவிகே அர்பனில் ஹியூஜ் லீடு எடுக்குது, கிராமப்புறத்தில் மோசமான ஒரு பின்னடைவை சந்திக்குது. பட் எலெக்ஷனில் இன்னும் கேம்பெயின்ஸ் அங்கெல்லாம் டிவிகேவை சேர்ந்தவர்கள் பண்ணாங்க அப்படின்னா கிராமப்புறத்துலேயும் பிக்கப் ஆச்சுன்னா டிவிகே அங்கே லீட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எட்ஜ் அடிப்படையில் நான் இங்கே வந்து ஏடிஎம்கேவுக்கு அந்த சீட்ஸை வந்து அலாட் பண்ணியிருக்கேன். டிஎம்கே காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் உறுதியாக வெற்றி பெறும். ஏன்னா அவர் ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தவர், சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு கம்யூனிட்டி பேக்ரவுண்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அந்த தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1977 எம்ஜிஆர் வந்தப்போ அதிமுகவுக்கு சாதகமான ஒரு மண்டலமாக இருந்தது இந்த திருப்பூர் மண்டலம். ஸோ இப்போ இந்த மண்டலம் டிவிகேக்கு 3 சட்டமன்ற தொகுதிகளை வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆர்கனைசேஷனல் ஒர்க்கு இது எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னா இந்த 3 ஆனது 4 மாறி அதிமுகவினுடைய கவுண்ட் வந்து 3 ஆயிடும்.
ஸோ இது மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்துருக்கோம் அண்ட் ஈரோட்ல மிக்சடா இருந்தது, அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கு. இது மாதிரியான முடிவுகள் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ற விஷயம் மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறது நல்லாவே தெரியுது. சில தொகுதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கடுமையான இழுபறி இருக்கிற தொகுதிகள்லாம் இருக்கு. மடத்துக்குளம் இழுபறி இருக்கு, திருப்பூர் தெற்கு, இந்த தொகுதிகள்லாம் வந்து ஒரு நல்ல ஃபைட்டை வந்து நம்மளால பார்க்க முடியுது. டிவிகே வந்து மிகப்பெரிய கட்சியா அர்பன்ல இருக்கு. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்பனை சார்ந்த பூத்துல எல்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நான் அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ரெடி. ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம வந்து இதை இன்னும் இன்டெப்தா ஒரு ஒரு மாவட்ட வாரியம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது மாதிரியான ஒரு கள நிலவரம் தான் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கு. குறைஞ்சபட்சம் அவங்க 2 தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க. அதிமுக 4 தொகுதிகளில் வெற்றி பெறும். அவினாசி மட்டும் டவுட்டு. அது வந்து சயின்டிபிக் சாம்பிளிங் வந்து அவினாசியில் அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுது. பட் எனக்கு தோன்ற விஷயம், சாம்பிள்ஸை வந்து பார்க்கும்போது அங்கே கலெக்ட் பண்ண சில விஷயங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது நிச்சயமா டிவிகேக்கு இந்த தொகுதியில் வந்து ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேண்டிடேட் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி கட்சி கொண்டு போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவகங்கை மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவு நாளைக்கு கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஐ திங்க் இன்னைக்கு நைட்டு அந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சாம்பிள்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இது மாதிரியான ஒரு முடிவுகள் தான் இந்த சட்டமன்ற தொகுதிகள் வந்து நம்மளுக்கு வழங்கியிருக்கு. கடந்த முறை இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில எல்முருகன் பாஜகவை சேர்ந்தவர் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு அதிமுக கூட்டணியில. அதே மாதிரி திமுக சார்பா கயல்விழி அவர்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்போ அமைச்சராகவும் அவர் இருக்கிறாரு. ஆனா அவர் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமே அங்க இருந்த கிறிஸ்டியன் கன்சால்டேஷன் தான். ஸோ அந்த ஓட்ஸ் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேக்கிங்கா இருந்தது. கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் அவருக்கும் பாஜக வேட்பாளருக்கும். ஸோ இந்த முறை அந்த வாக்குகள் மட்டும் இல்லாம ஹியூஜா டிஎம்கேவை சப்போர்ட் பண்ண கம்யூனிட்டிஸ், ஆன்டி கேவி கம்யூனிட்டிஸ், கேவினா கொங்கு வேளாளர், அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுக்கு நான் பேக்கிங்கா இருந்த எஸ்சி/எஸ்டிஸ் ஓட்டு. ஸோ இது எல்லாமே வந்து கன்சால்டேட் ஆகி திமுக விட்டு வெளியேறி தாவேக்காவுக்கு தான் அந்த ஓட்ஸ் வந்து கன்சால்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜேவிசி ஸ்ரீராம் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, ரீசெண்டா இப்பதான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி தாவேக்கா வந்து டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ண திமுகவுக்கு எதிரான அந்த மனநிலை உருவாகும். அது வந்து நிச்சயமா வந்து அதிமுகவை தான் ஃபேவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நிச்சயமா சிரிப்பு வந்துருச்சு அது கேட்கும்போது. ஏன்னா ஒரு கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா அந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம். அதிமுகவுக்கு அந்த மாதிரி பர்செப்ஷனே கிடையாது. ஸோ இந்த திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோட்ல அவங்க லீட் பண்றதெல்லாம் வந்து கேவி கன்சால்டேஷன் தான். கேவி கம்யூனிட்டி அதிமுகவுக்கு ஒரு பேக்கிங்கா நிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பா அதிமுக டெபாசிட் இழந்துரும். ஸோ இது எல்லாமே புரியாம அவங்க அப்படியே வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2001 2011 இருந்த அதிமுகன்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் நினைக்கிற மாதிரி ரிசல்ட்ஸ் வரப்போறது இல்லை. 2024 400 சீட் பிஜேபி வரும்னு சொன்னாரு, அது எதுவும் நடக்கல. 2021 100 தொகுதிகளுக்கு மேல அதிமுக வரும்னு சொன்னாரு, அதுவும் நடக்கல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு பர்செப்ஷன் அவர் கிரியேட் பண்றாராம். ஸோ தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா நிச்சயமா டைட் ஃபைட்டை வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் கொடுக்கும். 3 தொகுதிகளில் வந்து தாவேக்கா லீடு எடுக்குது. அதுல 2 தொகுதிகளில் உறுதியா வெற்றி பெறும். தாவேக்கா ஆர்கனைசேஷனல் ஒர்க்கையும் கேம்பெயினையும் சூப்பரா பண்ணிடுச்சு அப்படின்னா நிச்சயமா 4 தொகுதிகள் வெற்றி பெறும். அப்போ அதிமுகவினுடைய கவுண்ட் வந்து 3ஆ மாறிடும். அதுக்கப்புறம் டிஎம்கே ஒரு தொகுதி, அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஃபிக்ஸடு தான். அன்லஸ் அன்டில் நம்மளுக்கு வந்து அதிமுக சிங்கிள் டிஜிட் போனால் மட்டும்தான் அங்கேயும் ஒரு வாய்ப்பு இருப்பதா நான் பார்க்கிறேன். ஸோ அடுத்து சிவகங்கை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளினுடைய கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.